சௌந்தர்யலகரி 35வது ஸ்லோகம். சக்கரங்களில் தேவியின் படிவம். மனஸ்துவம் வ்யோமஸ்துவம் மருதசி மருத்சாரதிரசி த்வமாயா த்வாம் பூமீம் த்வபி பர்ணதயாம் நஹி பரம் த்வமேவா ஸ்வாத்மானம் பரிணமயிதும் விஸ்வவபுஷா சிதானந்தாகாரம் சிவயுவதி பாவேன பிப்ருஷே. இந்த ஸ்லோகத்தில் சமயாச்சாரத்திற்கு இடையான உத்தர கௌர மதத்தை விரிவு செய்ய தொடங்குகின்றன பகவத்பாதர். இதுவும் பூஜைக்கான இடம், பொருள் ஆகியவற்றை வெளியில் தேடாது உள்முகமாக, அதாவது மானசீகமாய் செய்யக்கூடிய பூஜையே முதன்மையாக குறிப்பிடத்தக்குள்ளது. இதற்கான பிருத்வித்துவம் விளங்குவது போல் விராட்ட வடிவத்தின் இப்பூமியில் உள்ள இதற்கான கேத்திரங்களை காண்கிறோம். கேத்திரங்கள் காளஹஸ்தி, ஜம்புகேஸ்வரம், திருவண்ணாமலை, ஆவுடையார் கோவில், சிதம்பரம், வாரணாசி, ஹாலாஸ்யம். இவ்வாறு மாற்றுருவம் பெறுவது அந்த அன்னை ஒருவளே. விராட்ட வடிவத்தில் மேலப்பொருள்களின் சேர்க்கையினால் தனித்தனியாக அறிய இயலாது. அதாவது வளையல், மோதிரம், ஹாரம் போன்றவற்றை உருக்கி தங்கமயமாகிய மாற்றிய பின்பு தனித்தனியே காண முடிவதில்லை அல்லவா? அவ்வாறு அன்னையை தவிர வேறு எதுவும் இருப்பதில்லை. பிண்டத்தில் தனித்திருந்தே செயல்படும் தேவி அண்டத்தில் விராட்ட வடிவம் பெருகியில் ஈசனின் மனைவி என்ற பாவனையை ஏற்று ஆனந்தகரமான சித்ரூபமாக விளங்குகிறாள். இந்த ஸ்லோகத்தை பொருள் தெரிந்தோ தெரியாமலோ, ஞானத்துடனோ அல்ல மூட பக்தியுடனோ பாராயணம் செய்ய முடிந்தால் ஆதி தம்பதிகளான ஆனந்த பைரவர் மற்றும் ஆனந்த பைரவியை காணக்கூடாத தரிசனங்களை எல்லாம் காண முடியும் என்று கூறப்படுகிறது.